ஒரு மனுஷன் பிச்சை எடுத்திருந்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ சொல்லி இன்னொரு மனுஷன் சொன்னப்போ, அப்பா குஷ்டரோகிகள்லாம் சுகப்படுத்துறாரு, கண்ணு இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்ணு கடிக்குது பாருங்க, எத்தனையோ வியாதியை குணப்படுத்துறாரு, உனக்கு கண் பார்வை கிடைக்கும், நீ இயேசு தேடுன்னு சொன்னப்போ அவர் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஏசாமி இந்த வயல வரான்னு சொல்லி அந்த ஒரு மனுஷன் அவனுக்கு சொன்ன போது அவன் ரெடியா காத்து இருந்தான். இயேசு எப்போ வருவாரு, எப்போ என் வேதனை நீங்கும், எப்போ என் கண் பார்வை கிடைக்கும் சொல்லி தாகத்தோட காத்து இருந்தான். பிரியமானவர்களே, இயேசு ஜன சத்தம் கேட்கும் போது, ஐயா இந்த இடத்துல யார் வராங்க, எனக்கு ஜன சத்தம் கேட்குதுன்னு சொன்னப்போ இன்னொரு மனுஷன் சொன்னான், ஐயா நஜனாகி இயேசு கிறிஸ்து இந்த வயல வராரு யார் சொன்னப்போ அவர் ரெடியா காத்திருந்து ஜன சத்தம் கிட்ட நெருங்குறப்போ அவன் கூக்குரல் விட்டு, தாவீது குமாரனே ஐயா எனக்கு இறங்கும் ஐயா சொல்லி அதிக சத்தத்தோட கூப்பிட்டான். பிரியமானவர்கள் பாருங்க, அங்க இருக்கிற ஜனங்க இவங்களுக்கு கண்ணு தெரியாது, எதெல்லாம் உதவி செய்யலாம், ஏசாமி கிட்ட கொண்டு போலாம், அவன் கண் பார்வை தெரியாதுன்னு சொல்லி உதவ பார்த்தா அங்க ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இயேசு போயாச்சியா, வாய்க்கெல்லாம் இருட்டுதான்ப்பா, வாய்க்கெல்லாம் வேதனை தான்ப்பா, வாய்க்கெல்லாம் வியாதி தான்ப்பா, நீ பிச்சைத்தை தான் பொழிக்கணும்னு சொல்லி அவனை 2 தட்டி இன்னும் வாரமா உட்கார வச்சிட்டாங்க. பிரியமானவர்களே பாருங்க, உங்க வியாதி இப்படியா இருக்கலாம், ஜனங்கள்லாம் சொல்லலாம் இந்த வியாதி மாறாது, வாழ்க்கை மாறாது, வாழ்க்கையெல்லாம் வேதனை தான், வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான், உன் கடன் பிரச்சனை மாறாது, உன் வாழ்க்கையெல்லாம் நோய் தான், நீ நாளெல்லாம் நோய் தான் பட்டு ஜனங்கள்லாம் சொல்லி இருந்தாலும் இயேசு சொல்றார், உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாக மாறணுமா? அன்றைக்கு அந்த கண்ணி இல்லாத மனுஷன் அவன் தட்டுறாலும் மீண்டும் எழுச்சி, நான் இயேசு வந்திருக்கிறேன், இன்னைக்கு அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி இன்னமும் அதிக சத்தத்தோட, தாவீது குமாரனே ஐயா என்னை தாண்டி போவாதீங்க ஐயா சொல்லி அதிக சத்தத்தோட கூப்பிட்டான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என்னை வாஞ்சியா தேடுகின்றவனை முதலாவது அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற போது அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்றார். பிரியமானவர்களே,